இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருஷ்யம் 3 பற்றிய அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருஷ்யம் 3 பற்றி பார்க்கிறதுக்கு முன்னாடி திருஷ்யம் 1 மற்றும் திருஷ்யம் 2 கதைகளை கொஞ்சம் ரீகேப் பண்ணி பார்க்கலாம். திருஷ்யம் 1 நம்ம ஜார்ஜ் குட்டி ஒரு ஊர்ல கேபிள் டிவி நடத்திக்கிட்டு தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. இப்படி நல்லபடியா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில அவரோட மூத்த பொண்ணின் வாழ்க்கைக்குள் தேவையில்லாத ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையால ஜார்ஜ் குட்டியோட மனைவியும் பொண்ணும் சேர்ந்து அந்த பையனை அடிச்சு கொன்றுடுவாங்க. இந்த விஷயம் ஜார்ஜ் குட்டிக்கு தெரிஞ்சதும் தன்னோட குடும்பத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு நினைச்சு நடந்த சம்பவத்தை மறைக்க முடிவு பண்ணுவாரு. அந்த பையனோட உடலை மறைச்சு வைப்பதோட மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல தன்னோட குடும்பம் சிக்க கூடாதுன்னு எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு திட்டத்தை போடுவாரு. இதுக்கு பிறகு போலீஸ்காரர்கள் இவரை விசாரணைக்காக கூட்டிட்டு போய் பல கேள்விகள் கேட்பாங்க. ஆனா கடைசியில் ஜார்ஜ் குட்டி அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவர் நிம்மதியா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா இறந்து போன பையனோட அம்மா இந்த விஷயத்தை விட மாட்டாங்க. எப்படியாவது ஜார்ஜ் குட்டிய இந்த கேஸ்ல மாட்டணும், அவன்தான் இந்த கொலைய பண்ணிருக்கான்னு நிரூபிக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதோட முதல் பாகம் முடிவடையும். திருஷ்யம் 2 ஜார்ஜ் குட்டி இப்போ ஒரு தியேட்டர் நடத்திக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. படத்தோட ஆரம்பத்திலேயே ஜார்ஜ் குட்டி ஒரு இரவு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இருந்து வர்றத ஒருத்தன் பாத்திருப்பான். அவன் ஒரு கொலை செய்துட்டு தப்பிச்சு போற நேரத்துல ஜார்ஜ் குட்டி அந்த இடத்துல வந்ததை அவன் கவனிச்சிருப்பான். இந்த விஷயத்தோட தான் கதை ஆரம்பிக்கும். இதுக்கிடையில ஜார்ஜ் குட்டி ஒரு எழுத்தாளரை சந்திச்சு ஒரு கதையை சொல்லி அதை படமாக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இந்த விஷயத்த குடும்பத்திலையும் சொல்லியிருப்பாரு. ஆனா குடும்பத்தினர் வேண்டாம்னு சொன்னாலும் அவர் அதை செய்யணும்னு உறுதியா இருப்பாரு. இந்த நேரத்துல மீனா வீட்டு பக்கத்துல ஒரு தம்பதியர் குடியேறி இருப்பாங்க. அவங்க மீனாவோட நெருக்கமா பழக ஆரம்பிப்பாங்க. ஆனா போலீஸ் தரப்புல இந்த கேஸ் அதிகாரப்பூர்வமா முடிஞ்சிருந்தாலும் சிலர் தனிப்பட்ட முறையில் இந்த கேஸை மீண்டும் திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்ல இருக்கிறவங்களும் இந்த குடும்பத்தை பற்றி பலவிதமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த பையன் இறந்த நாளிலிருந்து ஜார்ஜ் குட்டியோட மனசு நிம்மதியா இருக்காது. ஒரு நாள் போலீஸ் இந்த கேஸை ரீஓபன் பண்ணி நம்மள மாட்டிச்சிடுவாங்களோ என்ற பயம் எப்போதும் அவருக்குள் இருக்கும். அதனால அதுக்கான சில முன்னேற்பாடுகளையும் அவர் ரகசியமா செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. இறந்து போன அந்த பையனோட அப்பா ஜார்ஜ் குட்டிய பார்க்க வருவாரு. வந்தவர், எனக்கு என் பையனோட எலும்புகளையாவது கொடுங்க, அவனுக்கான இறுதி காரியங்களை நான் செய்யணும் அன்னு கண்ணீர் மல்க கேட்பாரு. ஆனா ஜார்ஜ் குட்டி எதுவும் சொல்லாம இனிமேல் இந்த விஷயத்துக்காக என்னை தேடி வராதீங்கன்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிருவாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை வழக்கம் போல போய்கிட்டு இருக்கும். ஆனா மறுபக்கம் போலீஸ் தரப்புல இந்த கேஸை மீண்டும் திறக்கிற வேலைகள் ஆரம்பிச்சிருக்கும். மீனா வீட்டு பக்கத்துல குடியேறி இருந்த அந்த தம்பதியர் நினைவு இருக்கா? அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பா வந்த ஆளுங்க. மீனாவையும் ஜார்ஜ் குட்டி குடும்பத்தையும் ரகசியமா கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டுக்குள்ள கூட மைக்குகள் வச்சு ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று கவனிப்பாங்க. ஜார்ஜ் குட்டி எப்போதாவது அந்த பையனை புதைச்ச விஷயத்தை வாய்விட்டு சொல்லிடுவாரோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜார்ஜ் குட்டி ஒரு தடவையும் அந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டாரு. இதுக்கிடையில ஜார்ஜ் குட்டி தன்னோட தியேட்டரை நடத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த தியேட்டரை சுற்றி நிறைய சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல, அந்த கேமரா மூலமா போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படி என்பதையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நேரத்துல தான் ஒரு பெரிய திருப்பம் நடக்குது. ஜார்ஜ் குட்டி அந்த இரவு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் இருந்து வந்ததை ஒருத்தன் பார்த்திருந்தான் இல்லையா? அவன்தான் இப்போ போலீஸ் கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுக்கறான். ஊரை விட்டு வெளியே போயிருந்த அவன் பணத்துக்காக இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்ல முடிவு பண்றான். அந்த இரவு ஜார்ஜ் குட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லுறான். அதுக்கப்புறம் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நேரத்துல அங்க இருந்து மனித எலும்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த காட்சியை எல்லாம் ஜார்ஜ் குட்டி தன்னோட கேமரா வழியா நேரலையா பார்த்துக்கிட்டு இருப்பாரு.
எலும்புகள் கிடைச்சத பார்த்ததும் இப்ப நம்ம மாட்டிக்கிடுவோமோன்னு உள்ளுக்குள் பதறி போவாரு. உடனே தியேட்டருக்கு போய் தனியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பாரு. இங்க போலீஸ்காரர்கள் கிடைச்ச எலும்புகளை எல்லாம் சேகரித்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்ப தயாராக்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஜார்ஜ் குட்டி கேமரா வழியா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தியேட்டர்ல இருந்த ரகசிய லாக்கரை திறப்பாரு. அதுக்குள்ள இருந்து ஒரு மஞ்சள் நிற பையை எடுத்துக்குவாரு. யாரிடமும் எதுவும் சொல்லாம அவசரமா கிளம்பிடுவாரு. இந்நேரத்துல கேஸ் அதிகாரப்பூர்வமா மீண்டும் திறக்கப்படும். வழக்கு கோர்ட்டுக்கு போகும். விசாரணை ஆரம்பமாகும். இறந்து போன பையனோட அம்மாவும் அப்பாவும் கோர்ட்டுக்கு வருவாங்க. போலீஸ்காரர்கள் ஜார்ஜ் குட்டியை தனிப்பட்ட முறையில விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஜார்ஜ் குட்டியையும் அவரோட குடும்பத்தையும் ஒரு அறைக்குள்ள உட்கார வைப்பாங்க. அழுத்தம் கொடுப்பாங்க, மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. குடும்பத்தினரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்க. இறுதியில தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைச்ச ஜார்ஜ் குட்டி, நான் தான் அந்த கொலையை பண்ணேன், நான் தான் அந்த பையனை கொன்று போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்துல புதைச்சேன், இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், என் குடும்பத்தினரை விட்டுருங்க அன்னு ஒத்துக்கிற மாதிரி பேசுவார். ஆனா இங்கதான் திருஷ்யம் 2வோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. ஜார்ஜ் குட்டி கோர்ட்டுக்கு போன பிறகு அவர் முன்னாடி சந்திச்ச அந்த எழுத்தாளர் போலீஸ் கிட்ட வருவாரு. அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்வாரு. ஜார்ஜ் குட்டி பல வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லி இருந்தாராம். அந்த கதையில ஒரு அரசியல்வாதியின் மகன் கொலை செய்யப்படுறான். அதுக்கப்புறம் உடலை வேறொரு இடத்துல மறைத்து வைக்கிறாங்க. பின்னாடி ஆதாரங்களை மாத்துறாங்க, விசாரணையை திசை திருப்புறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜார்ஜ் குட்டி அந்த கதையை மாத்த சொல்லியிருந்தாரு. கிளைமாக்ஸையும் மாத்த சொல்லியிருந்தாரு. அதுக்குள்ள மறைந்திருந்தது அவரோட உண்மையான திட்டம். ஏன்னா ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு நாள் இந்த கேஸ் மீண்டும் திறக்கப்படும் என்று ஏற்கனவே தெரியும். அதனால பல வருடங்களுக்கு முன்னாடியே அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாரு. ஒரு செய்தித்தாள்ல மண்டையில அடிபட்டு இறந்த ஒரு இளைஞனை பத்தி படிப்பாரு. அந்த இளைஞனோட உடல் அடக்கம் செய்யப்படும் இடத்துக்கு நேரா போய் கவனிப்பாரு. அங்க வேலை செய்யும் வெட்டியனோட நட்பாக பழகுவாரு, குடிப்பாரு, நெருக்கமாக பழகுவாரு. பிறகு மண்டையில அடிபட்ட மாதிரி இருக்கும் ஒரு எலும்பு கூடு வேணும்னு கேட்பாரு. வெட்டியனும் அந்த எலும்பு கூட்டை அவருக்கு கொடுத்துருவான். ஜார்ஜ் குட்டி அதை ரகசியமா பாதுகாத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ பரிசோதனை நடக்கும். லேப்ல வேலை பார்க்கும் செக்யூரிட்டியோட நட்பாக பழகுவாரு. அவருக்கும் குடிக்க வாங்கி கொடுப்பாரு. ஒரு படம் எடுக்க போறேன், உனக்கும் வாய்ப்பு தர்றேன் என்று நம்ப வைப்பாரு. ஒரு நாள் அந்த செக்யூரிட்டி குடிச்சிட்டு தூங்குற நேரத்துல ஜார்ஜ் குட்டி ரகசியமா லேப்குள்ள போவாரு. அங்கிருந்த உண்மையான எலும்பு கூட்டை எடுத்துட்டு தான் கொண்டு வந்த எலும்பு கூட்டோட மாற்றி வச்சிருவாரு. அதனால போலீஸ்காரர்கள் கண்டுபிடிச்ச எலும்புகள் உண்மையில அந்த பையனோட எலும்புகள் கிடையாது. டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் அதையே நிரூபிக்கும். இதுதான் திருஷ்யம் 2வோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இப்போ இந்த வழக்கை விசாரிச்சு வந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஜார்ஜ் குட்டிய சட்டப்படி மாட்ட வைக்க முடியல. இந்த டென்ஷன்ல அவர் நேராக ஜட்ஜ் சேம்பருக்கு போய் ஜட்ஜை சந்திப்பாரு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி அதுக்கு முன்னாடியே எல்லா ஆதாரங்களையும் அழிச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் என்று பல வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சு அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வீட்டை காட்டுவாங்க. அங்க ஒரு சிறிய பானைக்குள்ள சில எலும்பு துண்டுகளும் சில பணமும் ஒரு கடிதமும் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கடிதத்துல இந்த எலும்புகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் கொடுத்து அவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்து கொடுக்க வேண்டும் அன்னு எழுதியிருக்கும். அப்போதுதான் அந்த எலும்புகள் வேற யாரோடதும் இல்ல, இறந்து போன அந்த பையனோட உண்மையான எலும்புகள் என்பது தெரியும். அந்த எலும்புகள் அந்த பையனோட அம்மாவிடம் ஒப்படைக்கப்படும். பல வருடங்களாக காத்திருந்த அந்த குடும்பம் இறுதியாக அவனுக்கான இறுதி காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. இதற்கிடையில் அந்த கடிதத்துல இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கும். அத படிச்ச பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கே ஒரு விஷயம் புரியும். ஜார்ஜ் குட்டி சாதாரண ஆளே கிடையாது. அவர் நம்மளை விட பல படிகள் முன்னாடியே யோசிச்சு செயல்படுறவர். நாம எடுக்கிற ஒவ்வொரு மூவையும் அவர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கலாம். இனி இந்த கேஸை தொடர்ந்து கொண்டு போறதால எந்த பயனும் இல்லை இன்னும் அவர் உணர்ந்து கொள்வாரு. அதனால இந்த கேஸை இதோட முடிச்சுக்கிறது தான் நல்லது என்று முடிவு பண்ணுவார். இறுதியாக அந்த இறுதி சடங்குகள் நடக்கிற இடத்துல கொஞ்சம் தூரத்துல யாருக்கும் தெரியாம ஜார்ஜ் குட்டி அமைதியா நின்னுக்கிட்டு இருப்பாரு. தன்னோட கண் முன்னாடியே அந்த பையனுக்கு இறுதி காரியங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் அந்த குடும்பத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கும், மறுபக்கம் தன்னோட குடும்பத்தையும் காப்பாத்தி இருப்பாரு. அப்படியே ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா அந்த இடத்திலிருந்து ஜார்ஜ் குட்டி நடந்து போவாரு. அதோட திருஷ்யம் 8 முடிவடையும்.